அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அந்த அணைவுச் சேர்மம். அந்த டாப்பிக்கோட கண்டினியூஸ். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இரட்டை உப்புக்கும் அணைவுச் சேர்மத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடை பற்றி பார்த்தோம். அதாவது இரட்டை உப்புனா என்ன அப்படின்னா, இரட்டை உப்பு எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா படிகமாக தான் இருக்கும். அந்த படிகத்தை எப்படி உருவாக்கும் அப்படின்னா, இரண்டு கரைசல் நிலைமையில் இருக்கிற 2 மூலக்கூறை எடுத்து அதை ஹீட் பண்ணி அதில் இருக்கிற நீர் மூலக்கூறுலாம் ஆவியாக்கினா கிடைக்கிற ஒரு படிகம் திடப்பொருள் தான் என்ன அப்படின்னா இரட்டை உப்பு. அந்த இரட்டை உப்பை எடுத்து நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு சால்வெண்ட்டில் கரைச்சோம் அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா தனித்தனி அயான்ஸாக பிரிக்கும். இப்போ இந்த படிகமாக இருந்தப்போ அதோட பண்புக்கும் இது அயனியாக மாறின பிறகு இருக்கிற பண்புக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ரெண்டுக்குமே வேறு வேறு பண்பு இருக்கும். இது இரட்டை உப்பு. இது அணைவுச் சேர்மம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கரைசல்களையும் நம்ம எடுத்து கரைச்சாலுமே அந்த அணைவுச் சேர்மத்தோட பண்பு என்ன செய்யாது, மாறாது. அது அயனியாக மாறினாலுமே அதோட பண்பு என்ன செய்யாது, மாறாது. எந்த ஒரு பண்பையும் செய்யாது, மாறாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது பின்னாடி பார்ப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கை பார்ப்போம். முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா, அந்த அணைவு கோலத்துக்குள்ள, அதாவது அணைவு சேர்மத்தில் இருக்கிற மைய உலோக அயனிக்கும் அதோடு சேர்ற ஈனிக்கும் இடையே நிகழும் வலுவான சகப்பிணைப்பு, சகப்பிணைப்பு தான் என்ன காரணம் அப்படின்னா, அந்த அயனிகள் அந்த அணைவு சேர்மம் அயனியாக மாறாத காரணம். வலிமையான சகப்பிணைப்பின் காரணமாக அது என்ன செய்யாது அப்படின்னா அயனியாக மாறாது. அயனியாக மாறாதனால அது பண்பு என்ன செய்யாது, மாறாது. இதனால அணைவுச் சேர்மம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணைவுச் சேர்மத்தில் இருக்கிற பகுதிகள், டெர்மினாலஜிஸ், என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அணைவு சேர்மத்தில், அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் டாபிக் அணைவு கோலம், அணைவு உட்பொருள், மைய உலோக அயனி, ஈனி, அணைவு எண்ணெய், ஆக்சிஜனேற்ற எண், கோஆர்டினேஷன் ஸ்பியரு, கோஆர்டினேஷன் ஸ்பாட்ஸு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லது சென்ட்ரல் மெட்டல் அயான், அடுத்து லிகாண்டு, கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிஜன் நம்பர். இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அணைவு கோலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சதுர அடைப்புக்குறிக்குள்ள சதுர அடைப்புக்குறிக்கு தான் என்ன பேர், அணைவு கோலம். அந்த அணைவு கோலத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, மைய உலோக அயனி இருக்கும், ஈனி இருக்கும். மைய உலோக அயனி எதுவாக இருக்கும் அப்படின்னா உலோகங்களாக இருக்கும். உலோக அயனிகளாக இருக்கிறது மைய உலோக அயனி. ஈனிகளாக இருக்கிறது ஒரு எதிர்மின் ஈனியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நடுநிலை மூலக்கூறு. எக்ஸாம்பிளாக குளோரோ ஃப்ளோரோ அதெல்லாம் என்ன அப்படின்னா எதிர்மின் ஈனி. நடுநிலை அயனிக்கு எக்ஸாம்பிள் அம்மைன், NH3, அக்வா, கார்போனைல், இதெல்லாம் என்ன அப்படின்னா நடுநிலை அயனிக்கு, நடுநிலை மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஈனிகளும் மைய உலோக அயனிகளும் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கோஆர்டினேட் ஸ்பியருக்குள்ளே இருக்கும். இந்த அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கிற மைய உலோகம், இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா FeCN6, இது என்ன பேர் அப்படின்னா ஹெக்ஸாசயனோ இரும்பு அயன். இது என்ன செய்யாது அப்படின்னா இந்த Fe தனியாகவும் Cn தனியாகவும் அயனியாக மாறாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த Feக்கும் இந்த Cnக்கும் இடையில் இருக்கிற இந்த கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் அல்லது ஈதல் சகப்பிணைப்பு காரணமாக இது என்ன ஆகுது அப்படின்னா அயனியாக மாறாது. இந்த வலிமையான பிணைப்பினால தான் இந்த அணைவு கோலத்தில் இருக்கிற அணைவு சேர்மத்தில் அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிற மைய உலோக அயனியும் ஈனியும் அயனியாக மாறாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது CO NH3 6Cl3. இப்போ இது ஒரு அணைவு சேர்மம் தான். இந்த அணைவு சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா எது அயனியாக மாறும் அப்படின்னா CONH3 6 3+ ஆகும், 3Cl- ஆகும் பிரியும். ஆனால் இந்த அணைவு கோலத்தில் இருக்கிற இந்த பகுதிகள் அயனியாக மாறாது. இந்த மாதிரி அயனியாக மாறாததுனால தான்
இந்த அணைவு சேர்ப்பதோட பண்பினை செய்யாது மாறாது. எந்த ஒரு பண்பினை செய்யாது மாறாது. இப்போ அணைவு கோலம். அப்போ அணைவு கோலம்னா அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிற மைய உலக அயனியும் ஈனியும் குறிக்கக்கூடியதாக என்னது அணைவு கோலம். அணைவு கோலத்தோட சிம்பிள் இந்த சதுர அடைப்பு ஸ்கொயர் ப்ராக்கெட், சதுர அடைப்புக்குறி. அவ்வளோதான் அணைவு கோலத்தை பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா அணைவு உட்பொருள். இப்போ நம்ம சொன்னதான், அதாவது அணைவு உட்பொருள்னா என்ன அப்படின்னா அணைவு கோலத்தில் இருக்கிற பகுதி பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிளாக எஃப்இ CN6 இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மைய உலோக அயனி அல்லது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லது சென்ட்ரல் மெட்டல் அயன். இது என்ன அப்படின்னா ஈனி அல்லது லிகாண்டு. இந்த லிகாண்ட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அயனாக இருக்கலாம் அல்லது ஒரு நியூட்ரல் மாலிகுல் அது நடுவுடைய மூலக்கூறாகவும் இருக்கலாம். ஒரு எதிர்மின் சுமையுடைய ஈனியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு நடுநிலை மூலக்கூறாகவும் இருக்கலாம். இது வந்து ஈனி. இதானது அணைவு கோலத்தில் இருக்கிற 2 பகுதிகள். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைய உலோக அயனி. மைய உலோக அயனி அதிகபட்சமாக இடைநிலை திணிமங்களாக இருக்கும். இடைநிலை திணிமங்கள் எல்லாமே எதோ செயல்படும் அப்படின்னா மைய உலோக அயனி. எக்ஸாம்பிளாக இரும்பு, கோபால்ட்டு, நிக்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காப்பரு, இதெல்லாம் என்ன அப்படின்னா மைய உலோக அயனியாக செயல்படும். இப்போ எக்ஸாம்பிளாக மைய உலோக அயனி. இப்போ எக்ஸாம்பிளாக உலோகங்கள், உலோக அயனி, எல்லா மைய உலோக அயனிக்குமே என்ன சார்ஜ் அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ். இந்த ப்ளஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதாவது எலக்ட்ரான் குறைவாக நடத்தும். ப்ளஸ் என்ன நடத்தும்? எலக்ட்ரான் குறைவாக நடத்தும். அப்போ எலக்ட்ரான் குறைவாக இருக்கிறது எதை எதிர்பார்க்கும் அப்படின்னா எங்கே வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கோ அதை வந்து எதிர்பார்க்கும். அதானது ஒரு ப்ளஸ்ஸோட, அதாவது பாசிட்டிவ் ஸ்பீசிஸோட நேச்சர். அப்போ இந்த மெட்டல் வந்து எதை அட்ராக்ட் பண்ணும்? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு. இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லூயி அமிலம், லூயிஸ் ஆசிட். இது இந்த மைய உலக அயனியோடு வந்து சேர்ற இந்த ஈனி லிகாண்ட் இருக்குல்ல, லிகாண்ட் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால தான் இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஸோட வந்து சேருது. அப்போ எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால இந்த லிகாண்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா லூயி காரம் அல்லது லூயி ஸ்பேஸ். அப்போ மைய உலோக அயனினா மேக்ஸிமம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? லூயி அமிலம், லூயிஸ் ஆசிட். இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இதை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இருக்கோ அதை தான் அட்ராக்ட் பண்ணும். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்க்கு என்ன பேர்? லூயி காரம். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஸுக்கு எடுத்துக்காட்டுனது லிகாண்ட். என்ன அப்படின்னா மைய உலோக அயனியோட என்னதான் சேரும் அப்படின்னா இந்த லிகாண்ட். இப்போ எக்ஸாம்பிளாக எஃப்இ CN இந்த மாதிரி RCN போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா லூயி அமிலம். ஸோ இந்த CN என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை கொடுத்து பாண்டை ஃப்ரேம் பண்ணும். அப்போ இந்த பாண்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஈதல் சகப்பிணைப்பு. அப்போ இங்கே எது வந்து எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னா இந்த லிகான்ஸ் வந்து எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இந்த லிகான்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லூயி காரம், லூயி ஸ்பேஸ். இந்த மைய உலோக அயனி வந்து எலக்ட்ரான் வாங்குறதுனால இதுக்கு என்ன பேர்? லூயி அமிலம் அல்லது லூயிஸ் ஆசிட். அவ்வளோதான். ஈனினாலும் மைய உலோக அயனி. அப்போ ஈனா என்ன அப்படின்னா லூயி அமிலம், சரி லூயி காரம், லூயி காரம். மைய உலோக அயனினா லூயி அமிலம். இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, இது எலக்ட்ரான் ரிச். அவ்வளோதான். ஸோ இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் இந்த
எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸுக்கும் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்க்கும் இடையில் இருக்கிற இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன பாண்டு உருவாகும்? ஈரல் சவப்பு பிணைப்பு கோஆர்டினேட் கோலன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கோஆர்டினேட் கோலன் பாண்ட்னால தான் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்ட்ராங் வலிமையான பிணைப்பினால தான் என்ன ஆகும்? என்ன நடக்கும் அப்படின்னா இது தனியாகவும் அயனியாக மாறாது. அயனியாக மாறாதனால தான் இந்த அணுவிச் சேர்மம் அல்லது கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் இப்படிக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பண்பு என்ன செய்யாது? மாறாது. எந்த ஒரு சால்வெண்ட்டை எடுத்து நம்ம கரைச்சாலும் அயனியாக மாறாது, பண்பும் மாறாது. அடுத்து அணைவு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா அணைவு என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மைய உலோக அயனியோட அல்லது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அட்டாச் ஆகிக்கிற நம்பர் ஆஃப் லிகான்ஸ் ஈனிகள் எண்ணிக்கை தான் என்னது? அணைவியல். ஓகேவா? இந்த கோஆர்டினேட் ஸ்பியருக்குள்ளே இருக்கிற மைய உலோக அயனியோட அட்டாச் ஆகிக்கிற லிகாண்டோட எண்ணிக்கை ஈனியோட எண்ணிக்கை தான் என்னது? அணைவியன். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். அணையன்னா என்னது? லிகானோட எண்ணிக்கை நம்பர் ஆஃப் லிகான்ஸ் என்னது? அணைவியன், கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்து ஆக்சிஜனேற்ற எண். ஆக்சிஜனேற்ற என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எதுக்கு கொஸ்டினை கேட்பாங்க அப்படின்னா இந்த மைய உலோக அயனிக்கு கேட்பாங்க, அல்லது இந்த ஸ்பியர் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் அதில் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட அயான்ஸை கேட்பாங்க. ஆக்சிஜனேட்டர்னு கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஸ்பீசிஸோட இந்த மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேட்டர்னு கேட்டால் இந்த லிகாண்டோட ஆக்சிஜனேட்டரை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அல்லது இதோட ஆக்சிஜனேட்டர்னு கேட்டால் இதோட மின்சுமையவும் இதோட மின்சுமையை வச்சு இதை கவனிக்கணும். அப்போ அந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கிற ஸ்பீசிஸோட மின்சுமையை வச்சு ஒவ்வொன்றோட ஆக்சிஜனேட்டர் என்ன கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் என்ன அப்படின்னா அணுவிச் சேர்மத்தில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் டேர்ம்ஸு. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அணுவுக்கோளம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அணுவுக்கோளம். அணுவுக்கோளத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மைய உலோக அயனி இருக்கும், ஒரு ஈனி இருக்கும். இந்த மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கு இடையில என்ன இருக்கும்? வலிமையான ஈரல் சவப்பிணைப்பு இருக்கும். அந்த வலிமையான ஈரல் சவப்பிணைப்பினால தான் என்ன செய்ய முடியாது? இந்த மைய உலோக அயனி தனி அயனியாகவும் இந்த ஈனியை தனி அயனியாகவும் பிரிக்க முடியாது. இவ்வளோ தான் அணுவுக்கோளம். அணு உட்பொருள் நமக்கு தெரிஞ்சதான் என்னது? அணுவுக்கோளத்துக்குள்ளே இருக்கிற அணு உட்பொருட்கள் மைய உலோக அயனி, ஈனி. மைய உலோக அயனி எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஈனி வந்து ஒரு நெகட்டிவாகவும் இருக்கும், அல்லது நியூட்ரல், அதாவது எதிர்மின்சுமையுடைய ஈனியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நடுநிலை மூலக்கூறாகவும் இருக்கும். அடுத்து மைய உலோக அயனி. மைய உலோக அயனி என்ன சொன்னேன்? மைய உலோக அயனி எப்பவுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். அது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் குறை காரணியாக இருக்கும். எலக்ட்ரான் குறை காரணியாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர்? லூயி அமிலம், லூயிஸ் ஆசிட். அவ்வளோதான். அடுத்து ஈனி லிகாண்டு, இதுக்கு என்ன பேர்? லூயி காரம். லூயி காரமாக இருக்கிறதுனால இதெல்லாம் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? லூயி காரம். அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டோட எலக்ட்ரான் ரிச் சேர்த்தனால தான் ஸ்ட்ராங் பாண்டு ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான். அடுத்து அணைவியன். என்ன சொன்னேன்? அந்த மைய உலோக அயனியோட அட்டாச் ஆகிற நம்பர் ஆஃப் லிகான்ஸ் ஈனிகளின் எண்ணிக்கை தான் என்னது? மைய உலோக அயனியோட அணைவு எண். அது ஆக்சிஜனேற்ற எண். அந்த அணைவு கோளத்தோட மின்சுமை கட்டாலும் சரி, அல்லது அந்த மைய உலோக அயனியோட மின்சுமை கட்டாலும் சரி, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அணைவு கோளத்துக்குள்ளே இருக்கிற ஈனி, மைய உலோக அயனி, அந்த அணைவு கோளத்தில் மின்சுமையை டிபெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்பீசிஸோட மின்சுமை சொல்ல முடியும். இவ்வளோ தான் எனது அணைவு சேர்மத்தோட டெர்மினாலஜிஸ். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்னா கமெண்ட்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.